5 பேர் இந்த கொடூரத்தை அவங்க அனுபவிக்கணும் சார். கண்டிப்பா விடவே கூடாது, யாரையுமே விடக்கூடாது. அந்த லேடியும் வரணும். லேடி அந்த லேடியும் கண்டிப்பா வரணும். எனக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கணும். என் பிள்ளை இப்படி கொடூரமா இறந்ததுக்கு ஒரு நீதி கிடைக்கணும். இது மாதிரி இனிமே யாருக்குமே நடக்கக்கூடாது. என் கொலை கொதிக்கிற மாதிரி எந்த தாய் கொலையும் கொதிக்கவே கூடாது. இந்த மாதிரி ஒரு நீதி வேணும் சார். என் பையன் மேல எந்த குறையுமே சொல்ல முடியாது சார். நல்ல பையன் சார், சின்ன பையன் மாதிரி சார். யார் சொன்னாலும் என்ன வேணாலும் கேட்பேன். பாசக்கார பையன். இந்த ஒரு இது மட்டும் அவட இருக்கவே இருக்கா சார். 10 ரூபாய் இருந்தாலும் நான் தான் சார் கொடுப்பேன். அப்படியே தங்கமான பையன் சார். ஆனா இது ரொம்ப கொடூரமா நடந்தது. எந்த ஒரு அதுக்கு ஒரு அத்தாட்சியம் இல்லாம ஏதோ ஒரு வேணும்னே ஒரு திட்டமிட்டு பண்ண மாதிரி ஒரு சதி மாதிரி இருக்கு. இது பையன் இறந்த இறப்பு இதுல வேற ஏதாவது பழிவாங்குதல் ஏதாவது பின்னணியில இருக்கா? பின்னணியா இருக்கான்றது சொல்ல முடியல. ஆனா இப்ப நடந்த சூழ்நிலையில பார்த்தாக்க அப்படித்தான் தோணுது. இப்ப நடந்ததை பார்த்தா அப்படித்தான் தோணுது. இல்ல போலீஸுக்கும் உங்க மகன் சார்ந்த பழக்க வழக்கங்கள் சார்ந்த ஏதாவது பழிவாங்குதல் ஏதாவது இதுல இருக்குமா? இல்ல சார், அப்படியுமே எதுவும் கிடையாது. மகன் என் மகன் நல்லவன், அந்த தீர்ப்பு வரணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. கரை துடைக்கப்படணும். அந்த மாதிரி பையன் இல்லைன்னு நல்ல பையன்தே அப்படின்ற மாதிரி என் மைண்ட் தீர்ப்பு கிடைச்சா போதும். இந்த நிவாரண நிதி கொடுத்திருந்திருக்கலாம், இது உங்களுடைய கண்ணீரை தொடச்சிருமா? கோடி கொடுத்தாலும் செல்லுமா சார்? இதுக்கு ஈடாகுமா சார்? பத்தாது சார். என் பிள்ளை மாதிரி இந்த கோடி ரூபாய் வருமா சார்? வராது. படாத கஷ்டப்பட்டிருக்கீங்க சார் பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு. நான் இது 2 தான் சொத்துனே நினைச்சு நான் பிள்ளை வளர்த்தேன். கடைசி கூடி வர்ற நேரத்துல இப்படி கொலையா பண்ணிட்டு போயிட்டாங்களே சார். தாங்க முடியாததுதான். இந்த 5 பேர் இந்த கொடூரத்தை அவங்க அனுபவிக்கணும் சார். கண்டிப்பா விடவே கூடாது, யாரையுமே விடக்கூடாது. அந்த லேடியும் வரணும். லேடி அந்த லேடியும் கண்டிப்பா வரணும். எனக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கணும். என் பிள்ளை இப்படி கொடூரமா இறந்ததுக்கு ஒரு நீதி கிடைக்கணும். இது மாதிரி இனிமே யாருக்குமே நடக்கக்கூடாது. என் கொலை கொதிக்கிற மாதிரி எந்த தாய் கொலையும் கொதிக்கவே கூடாது. இந்த மாதிரி ஒரு நீதி வேணும்.